நகைய வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்த கையோட, இங்க கோமதி ராஜியோட நகை எது எதுவோ அத எல்லாமே தனியா எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சது மட்டும் இல்லாம, இங்க பழனிவேல் வந்ததும் குடுத்து விடணும் அப்படின்றதுக்காக, எங்க பழனிவேலுக்கு ஃபோன் போட்ட பிறகு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அங்க வர ராஜி, "அத்தை இந்த நகையெல்லாம் நானே கொண்டு போய் குடுத்துட்டு வரேன்னு" சொல்ல, "எதுக்கும்மா? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உன் வேலை என்னமோ அத மட்டும் பாரு. இதுக்கப்புறம் இந்த வீட்ல உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா, நீ கொஞ்சம் அமைதியா மட்டும் இருந்தா போதும்" அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்க ராஜி அப்படியே தயங்கி போய் நின்னுட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் இங்க அரசி வராங்க. அரசி வந்து இங்க பாக்குறாங்க. தங்கமயில் கையில இருக்க காசு மாலைய, "அண்ணி அந்த காசு மாலைய கொடுக்குறீங்களா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போட்டு பார்க்கணும்னு" சொல்ல, இங்க இது கருத்து போயிருக்கே, இது அத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுமே, அப்புறம் அரசி பார்த்தாலும் இதை பத்தி சொல்லிடுவாளே அப்படின்னு ரொம்ப ஒரு கலக்கத்துல இங்க அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. "என்ன நீ?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்குள்ள எங்க பழனிவேல் வந்துடுறாங்க. பழனிவேல் வந்த உடனும் இந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு போகுது. "டேய் இந்தாடா இந்த நகையை கொண்டு கொடுத்துட்டு வாடான்னு" எங்க கோமதி பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க தன்னுடைய நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து டக்குன்னு எடுத்து பைக்குள்ளேயும் வச்சிடுறாங்க. அதுக்கு இடையில இங்க அரசியும் அதை மறந்துடுறாங்க. இங்க பழனிவேல் கிட்ட கேக்குறாங்க, "இங்க பாருடா பழனிவேலு, இந்த நகையெல்லாம் கொண்டு கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாத பேச்சு அந்த வீட்டு ஆளுங்க கூட நீ வச்சுக்க வேணாம்" அப்படின்னு சொல்ல, "என்னக்கா நீயும் வர வர மச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட? எனக்கு ரெண்டு குடும்பமும் முக்கியம் தானேன்னு" சொல்ல, "ஆமா பெரிய முக்கியம். அவங்க எப்படியெல்லாம் பேசினானுங்க பாத்தியில, இன்னமும் பொண்ணையும் போனா அதை தான் திட்டுவானுங்க" அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னடி பார்த்துக்கிட்டே இருக்கா? உள்ள போடி" அப்படின்னு எங்க ராஜியை திட்டி அனுப்பி விட்டுட்டு இங்கே கோமதியும் உள்ள போயிடுறாங்க. பழனிவேல் இந்த நகையை கையில வச்சுட்டே நின்றுட்டு இருக்க, டக்குன்னு இங்க கோமதி உள்ள போன பிறகு வெளியில வராங்க ராஜியும். மீனாவும் அதை பாக்குறாங்க. "என்ன ராஜியை இப்பதான் அத்தை திட்டுனாங்க, திரும்பவும் எங்க போறா?" அப்படின்னு இங்க பார்த்துட்டு இருக்க, வெளியில ரொம்ப தயங்கி நின்றுகிட்டு இருக்க தன்னுடைய சித்தப்பா பக்கத்துல போறாங்க. "என்ன சித்தப்பா, இங்க அம்மா கிட்ட இந்த நகையை கொண்டு போய் கொடுத்துருங்க சித்தப்பா" அப்படின்னு சொல்லி இங்க வெளியில நின்று பார்த்துட்டே இருக்காங்க. "சரிம்மா ராஜி, நீ உள்ள போ. அப்புறம் திரும்ப அந்த வீட்டு ஆளுங்க உன்னைய பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. அப்புறம் சண்டை வரும். அது மட்டும் இல்லாம எங்க அக்கா வேற ரொம்ப கோவமா இருக்கு. போம்மா உள்ள" அப்படின்னு சொல்றாங்க. "அதுக்கு இல்ல சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டே இருக்காங்க. "என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்" அப்படின்ட்டு இங்க தன் கையில இருக்க நகையை கொண்டுகிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்க முத்துவேலும் சக்திவேலும் பாக்குறாங்க. "இந்தாங்க உங்க நகையெல்லாம்" அப்படின்னு சொல்லி இங்க தன்னுடைய அண்ணன் கிட்ட கொண்டு கொடுக்க, "அண்ணன் முதல்ல நகையெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இதுல ஏதாவது எடுத்து வச்சுட்டு வேற கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்கன்னு" சொல்லும்போது, "வடிவு வந்து எல்லாம் இருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்ல, வடிவு வந்து பாக்குறாங்க. "எல்லாம் சரியா தாங்க இருக்கு. ஆனா ஒரு காசு மாலையை மட்டும் காணும்" அப்படின்னு வடிவு சொல்ல, "எங்கடா அந்த காசு மாலை? அப்படியே அதை லவட்டிக்கலான்னு பாக்குறீங்களான்னு" எங்க சக்திவேல் சொல்ல, "ஆமா அதை மட்டும் எடுத்து வச்சிருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? அந்த நகையெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? இப்பவே நாங்க போய் எடுத்துட்டு வரேன். அது ஏதாவது மிஸ் ஆயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர கோமதி எங்கிட்ட வீட்டுக்கு வந்த பழனிவேல் கோமதி கிட்ட கேக்குறேன், "அக்கா ஒரு காசு மாலையை மட்டும் காணுமா, அதை மட்டும் எடுத்து கொடுத்தேன்னா கொடுத்துட்டு வந்துருவேன்னு" சொல்ல, "என்னடி அதெல்லாம் சேர்த்து கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க." "ஆமா அத்தை" அப்படின்னு சொல்லும்போது, "சரி இருங்க எடுத்துட்டு வரேன்னு" சொல்லி இங்க உள்ள போறாங்க. உள்ள போறவங்க இங்க தங்கமயில்கிட்ட கேக்குறாங்க, "தங்கமயில் காசு மாலையில எதுவும் இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுவா அத்தை?" அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். "ஆமா நீயும் ஒரு காசு மாலை வச்சிருந்தல்ல" அப்படின்னு கேக்குறாங்க. "ஆமா அத்தை, உன்னோடது எங்கன்னு" கேட்கும்போது, "என்னோடது பையில இருக்குது" அப்படின்னு சொல்ல, "சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு" இங்க உள்ள போறாங்க. "இல்ல இல்லத்த நானே போய் எடுத்துட்டு வரேன்னு" இங்க தங்கமயில் வேகமா உள்ள போக, நம்ம இந்த பவுனை வச்சுட்டு கவரிங் எடுத்து கொடுத்தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே போல அந்த கவரிங்கை தான் எடுத்து கொடுக்குறாங்க. இதை கொடுத்தா நம்மளை மாட்டிக்க மாட்டாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. வடிவு பார்த்துட்டு எல்லாமே சரியா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, "இங்க பாருடா, இனிமே இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் இடையில இந்த மாதிரியான பொருள் மாத்துறது, அப்புறம் தகவல் மாத்துறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேறடா, தம்பின்னு கூட பார்க்க மாட்டோம், கையை காலை உடச்சி வீட்டில் போட்டுருவோன்னு" சக்திவேல் மிரட்ட, "ஆமா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் பிரச்சனை வந்ததே இல்லை, என்னால தான் ஏதோ புதுசா வர்ற மாதிரி பேசுறீங்கன்னு" எங்க பழனிவேலும் பேசிட்டு வெளியில போக, எங்க சக்திவேலும் முத்துவேலும் அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க. வெளியில வர எங்க பழனிவேலும் எங்க ராஜி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அது வரைக்கும் வெளியிலே நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பக்கத்துல வர பழனிவேலும், "என்னம்மா இன்னமும் உள்ள போகாம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு" கேட்க, "இல்ல அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லையே, அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்துட போகுது, அதான் அவங்க கொடுத்த நகையெல்லாம் நம்ம கொண்டு கொடுத்துட்டோம்ல, இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் வராது, அதனால நீ அதை பத்தி எதையுமே யோசிக்க வேண்டான்னு" எங்க பழனிவேலும் சொல்ல, "சரி வா உள்ள போகலான்னு" பழனிவேல் உள்ள போக அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போதான் எங்க நகையெல்லாம் வாங்கி உள்ள வச்சுட்டு இங்க வெளியில வர சக்திவேலும் முத்துவேலும் இங்க வாசல்ல நிக்கிற ராஜியை பாக்குறாங்க. ராஜியை பார்த்துட்டு ரொம்ப கோபத்தோட எங்க சக்திவேலும் திட்டுறாங்க, "இவளுக்கெல்லாம் வேற வேலையில வெளியில போகும்போது கூட இவன் முகத்துல தான் முழிக்க வேண்டியது இருக்கு, போற காரியம் விளங்குமோ இல்லையோ" அப்படின்னு சொன்ன உடனேயே எங்க முத்துவேல் மனசுல அப்படின்னு இருக்குன்னு குத்துற மாதிரி ஆயிடுது. "அண்ணன் நான் உங்க மனசு கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாம் பேசலைங்க, இவனை தான் நம்ம தலை முழுகிட்டோம், இவதான் நம்ம வீட்டை விட்டு இல்லைன்னே ஆயிட்டா போயிட்டா, அதுக்கப்புறம் அவளை பத்தி பேசினான்னு இல்லை நான்" அப்படின்ற மாதிரி சக்திவேல் சொல்ல, இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. உடனே இங்க என்ன
பண்றாங்கன்னா தன்னுடைய சித்தப்பா பார்க்க வராங்க. என்ன சித்தப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இப்ப மட்டும் இவளுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி பேசுறீங்க? அப்படிப்பட்ட நீங்க இவ எங்க போனா என்ன, என்ன பண்ணா என்னன்னு நீங்க விட்டுட்டு இருக்க வேண்டியதானே? என்னுடைய டியூஷன் விஷயத்த பத்தி எதுக்காக வீட்ல சொன்னீங்க? அதை சொன்னது மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசிட்டீங்க. எதுக்காக எங்க மாமாவை காயப்படுத்தணுங்கிறதுக்காக தானே என்னைய பத்தி பேசுனீங்க? அப்ப மட்டும் என்னைய பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கா? அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க நியாயமான கேள்வியை கேட்கறாங்க. இதை கேட்ட முத்துவேல் அமைதியா நின்னுட்டு இருக்க சக்திவேல் கோவப்படுறாங்க. என்ன திமிர் அதிகமா போயிட்டா? எங்க முன்னாடி வந்து நின்னு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் நீங்க என்ன பெரிய கடவுளா? உங்க முன்னாடி வந்து நின்னு கேள்வி கூட கேட்க கூடாதா? தப்புன்னா யாரு இருந்தாலும் கேள்வி கேட்கலாம்லன்னு எங்க ராஜி கோவப்பட்டு பேச, என்னடா வெளியில ஒரே சத்தமா இருக்கேன்னு எங்க கோமதி கேக்குறாங்க. ஆமா, அந்த ராஜி பிள்ளை எங்கன்னு கேட்க, ராஜி பிள்ளையா? ஐயோ, அந்த பிள்ளை வெளியில தானக்கா நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொல்ல, அவதான்டா, அவ குரல் மாதிரியே தான் கேக்குதுன்னு எங்க கோமதி மீனானு எல்லாருமே வெளியில ஓடி வர தங்கமேலும் வந்து நிக்கிறாங்க. அப்போ எங்க ராஜி அங்க வாசல்ல நின்று தன்னுடைய அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்து, இதுக்கடா தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கா, திரும்பவும் பிரச்சனை வேற பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல பாண்டியனும் வராங்க. பாண்டியன் வந்து பைக்கை நிறுத்திட்டு, என்ன குமுதி, என்ன பிரச்சனை, எதுக்காக இந்த புள்ள அந்த வீட்டு வாசல்ல முன்னாடி நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கும் என்னன்னு தெரியலைங்க, என்னடா நடக்குது எங்கன்னு எங்க பழனிவேல் கிட்ட கேட்க, இன்னும் தெரியலையேக்கா, நீ கொடுத்த நகையெல்லாம் கொண்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன்க்கா, வாசல்ல நின்று பார்த்துக்கிட்டே இருந்தது அந்த வீட்டை எட்டி எட்டி, நான் கூட உள்ள வாமாராஜி எனக்கே வேண்டாம் பிரச்சனை வந்துடும்னு சொன்னேன், அதை கூட கேட்காம எதுக்காக இப்போ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு பழனிவேல் வேகமா அந்த வீட்டு வாசல்ல நிக்கிற ராஜியை கூப்பிடுறதுக்காக போறாங்க. என்னம்மா ராஜி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா என்ன நாடகம் நடத்துறீங்களா, அந்த வீட்டு ஆளுங்களை நீ எல்லாம் போய் பேசுமா, எதுக்கு எங்க மாமாவை திட்டினேன்னு சொல்லி கேள்வி கேளுமான்னு அந்த பாண்டியனையும் சேர்த்து அனுப்பி விடுவான். இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி வாசல்ல வந்து நின்று எல்லாரும் வேடிக்கை பார்ப்பீங்களான்னு சொல்ல, இங்க பாரு கோமதி, தேவையில்லாத பிரச்சனை உங்க அண்ணனால வரப்போகுது, பேசாம வாயை மூடிட்டு இருக்க சொல்லுன்னு எங்க பாண்டியன் திட்ட, யார் வாய் மூடிட்டு இருக்கணும், நான் எதுக்கு வாய் மூடிட்டு இருக்கணும், உண்மையை தானே சொல்றேன், எங்க ராஜியை வச்சு கேம் விளையாடுறீங்களான்னு எங்க குமாரி கேள்வி கேட்க, இங்க பாருடா குமாரு, கொஞ்சம் அமைதியா இருந்தனா பழனிவேலு சொல்றாங்க. ஆனா இங்க யார் பேச்சையும் கேட்காத எங்க சக்திவேலு ரொம்ப கோபத்தோட, என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன்னை பத்தி பேசக்கூடாதான் என்ன, உன்னை பத்தி பேசினது தப்புன்னு எங்க வீட்டை பொண்ணை அனுப்பி எங்களே எதிர்த்து கேள்வி கேட்க வைக்கிறல, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல, உனக்கு அந்த அளவுக்கு அசிங்கமா இருந்துச்சுன்னா நீ என்னைட்டே கேள்வி கேட்டிருக்கணும், நீ வந்து கேள்வி கேட்டிருக்கணும், அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளைய முன்னாடி அனுப்பி வைக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு சொல்லி பண்டபடி கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. இங்கே பாருங்க, யாரும் இங்கே ராஜி அனுப்பி கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் ஒருத்தையே போதும் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு, இவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் அமைதியாக போயிட்டு இருந்தா இப்படி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசி என்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்காத அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணுவ, என்னடி பண்ணுவேன்னு எங்க கோமதி கிட்ட ஏறிட்டு வர, என்னது எதுக்காக இப்போ நீ கோமதி கிட்ட இவ்வளவு சத்தம் போடுறேன்னு பாண்டியன் கேள்வி கேட்க, ரெண்டு குடும்பத்துக்கும் பெரிய இடையில பெரிய பிரச்சனையை வெடிக்க பாக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜி, போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமா சத்தம் போடுறாங்க. அப்பதான் எங்க கதிரு, செந்தில், சரவணன் எல்லாமே வந்து பார்க்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்க பழனிவேல் விஷயத்த சொல்ல, இந்த ராஜி எத்தனை தடவை சொன்னாலும் அடங்க மாட்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப முறைச்சு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க கதிரும். இப்போ எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு இங்க பயங்கரமா ராஜி கத்த ஆரம்பிக்க, உனக்கு எங்களுக்கு எதுவுமே வேணாம், தேவையில்லாத பிரச்சனை உங்க குடும்பத்து ஆளுங்களை என்கிட்ட வந்து பண்ண வேண்டாம்னு சொல்லுன்னு எங்க சக்திவேல் சொல்ல, முத்துவேலும் எங்க ராஜியை திட்டுறாங்க. நீ டியூஷனுக்கு தான் போ, இல்லை வேற எங்கேயே போய் தொலை, அதை பத்தின கவலை எங்களுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க திரும்ப ராஜி கேட்குறாங்க, அதை பத்தின கவலை இல்லைன்னா அதை பத்தி நீங்க எதுக்காக எங்க மாமா கிட்ட கேள்வி கேட்கணும், அதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு எங்க கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க. நானே உங்க வீட்டு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி தலை முழுகினதுக்கு பிறகு பொண்ணுன்றவ திடீர்னு எப்படி வந்து உங்களுக்கு ஒட்ட முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, எங்க சக்திவேலை பார்த்து முறைக்கிறாங்க முத்துவேலு. ஏன்னா சக்திவேல் வந்து சொல்ல போய் தான் முத்துவேல் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டாரு. முத்துவேலை முறைக்க சக்திவேல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன என்ன இந்த வீட்டு ஆளுங்க இப்படியெல்லாம் பேசணும் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்களான்னு சொல்ல, எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, எது தப்பு எது சரின்றது எனக்கும் நல்லாவே தெரியும். ஆமா, அந்த குடும்பத்து ஆளுங்களை மேல கோவப்படுறீங்களே, கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, அருகதை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா உங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்களே உங்களால சரியா பாத்துக்க முடியல, பெத்த அம்மாவை கழுத்தை பிடிச்ச வழியில தள்ளுறீங்க, கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம இங்க நகைக்காக பிடிச்சு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என் மாமா என்னைக்குமே அந்த மாதிரி ஒரு நாளும் நடந்துகிட்டதும் இல்லை, ஒரு விதமான கோபத்தை எங்க கிட்ட காட்டினதும் கிடையாது. அப்படி பார்க்கல உங்களை விட ஒரு படியும் அவர் வசதியா தான் இருந்துட்டு இருக்காரு. பெத்த பொண்ணே நீங்க இல்லைன்னு சொல்லும்போது நான் அவங்க வீட்டு பொண்ணு ஆயிட்டேன்ல, அப்படி இருக்கப்போ நான் போன டியூஷன் விஷயத்தை பத்தி நீங்க சொன்னது பெரிய விஷயம் இல்லை, அதை பத்தி கேவலமா பேசுனது ரொம்ப பெரிய தப்பு தானே, அதுக்காக என் மாமா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டுதாகணும்னு சொல்ல, என்னம்மா ராஜி இதெல்லாம் ரொம்ப தேவையா, முதல்ல நீ வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாடகம் ஆடாதடா பாண்டியா, இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து இங்க ராஜியை பேச அனுப்பி விட்டுட்டு அப்படியே பின்னாடி நைஸா கூட்டிட்டு போகலான்னு பாக்குறியான்னு எங்க சக்திவேலு கேட்க, இதை கேட்ட எங்க கதிருக்கு ரொம்ப கோவம் வருது. யாரை பார்த்து என்ன பேசின, நாடகம் நாங்க ஆடுறோமா
இல்லை நீ ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரொம்ப பயங்கர கோபத்தோட எங்கள் சக்திவேலை வந்து அடிக்கிறதுக்காக கதிர் பாய போகிறாங்க. அப்போ சரவணன் செந்தில் 2 பேருமே டேய் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சு இழுத்து நிறுத்தியும் வைக்கிறாங்க. இங்கே மீனாவும் ராஜி கிட்ட என்ன ராஜி எதுக்காக இப்படி பண்ணுற, இங்கே ஏற்கனவே பிரச்சனை நம்மளால போயிட்டு இருக்கு, இதில் தேவையில்லாத பிரச்சனை நீ எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்னால் அமைதியாக இருக்க முடியாதுக்கா, இவங்க பண்ணுற பிரச்சனைகள்லாம் பார்த்து பார்த்து என் மனசு முழுசாக வெறுத்து போச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், இவங்க என்னைய காரணம் காட்டி நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததுனாலே என்னவோ தேவையில்லாத பிரச்சனைகளையும் அவமானங்களையும் இவங்க மாமா சந்திச்சிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இந்த வீட்டில் எப்படிக்கா இருக்க முடியும், நான் டியூஷன் போனது தப்பு தான், நான் சொல்லாமல் போனது தான் தப்பு, அதுதான் இங்கே பெரிய விஷயமாவே இருக்குது, சொல்லாமல் போன தப்புக்கான தண்டனையை இவங்க என்ன வேணாலும் கொடுக்கட்டும், அதுக்கான உரிமை இவங்களுக்கு இருக்குது, ஆனால் அந்த உரிமையை எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு யார் கொடுத்தது, நீங்கள் முதல்ல யார் எங்கள் மாமாவை கேள்வி கேட்குறதுக்கு, அந்த வீட்டு குடும்பத்தில் நாங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறோம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கு அப்படின்னு இங்கே கேள்வி மேலே கேள்வி கேட்டு தாக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாத முத்துவேலும் சக்திவேலும் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னு சொல்லி தானே இந்த குடும்பத்து மேலே இவ்வளோ கோவப்படுறீங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு போனது உண்மைதான், ஆனால் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. நான் காதலிச்சு எல்லாருமே உண்மைதான், ஆனால் காதலிச்சது கதிரை கிடையாது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சியோட எங்கள் ராஜியை பார்க்க, ஏ ராஜி கொஞ்சம் வாயை மூடிட்டு உள்ள வரியா அப்படின்னு எங்கள் கோமதி சொல்ல, என்னமோ ராஜி சொல்லுது நீ எதுக்கு தடுக்கிற அப்படின்ற மாதிரி எங்கள் கோமதியை கேட்குறாங்க பாண்டியனும். எங்கள் கதிர் வந்துட்டு ஏ ராஜி உள்ளவா, எதுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே அங்கே நின்றுட்டு இருக்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் சரி, அங்கே அப்பத்தா அப்புறம் வடிவுன்னு யாருக்கும் எதுவுமே புரியலை. நீ என்னமோ சொல்ல வந்தல சொல்லு அப்படின்னு எங்கள் முத்துவேல் கேட்குறாங்க. அதுக்கு ராஜி சொல்கிறாங்க, நான் காதலிச்சது உண்மைதான், ஆனால் காதலிச்சது இவங்க வீட்டு பையன் கதிரை கிடையாது, கண்ணன்ற ஒருத்தனை தான் காதலிச்சேன், ஆனால் அவன் கடைசியில் காதலிச்சது என்ன கிடையாது, நம்ம வீட்டு சொத்து நகை பணம் இதை மட்டும்தான். எனக்கே தெரியாமல் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தவன் அதாவது நான் ரூமில் இருந்தபோது எனக்கே தெரியாமல் நகை பணம் இது எல்லாத்தையுமே அவன் பேக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அப்படி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அவன் கூட போயிருந்திருக்கவே மாட்டேன். அவனை நம்பி போனதுக்கு மட்டும் இல்லாமல் அவன் என்னை நடு ரோட்டில் நின்று தவிக்க விட்டுட்டு என்கிட்ட இந்த நகை பணம் மொத்தமாக எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டான். இது எதுவுமே உங்கள் யாருக்கும் தெரியாதுல்ல. அதே திருச்செந்தூரில் தான் நான் கதிரையும் சந்தித்தேன். கதிர் தான் எனக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்த பொழுது நாங்கள் போலீஸில் மாட்டிக்கிட்டோம். போலீஸில் மாட்டும் பொழுது தான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும், இந்த விஷயம் நாளை பின்ன வெளியில் தெரிஞ்சதுன்னா எல்லா குடும்பத்துக்கும் அவமானம், முக்கியமாக நான் எதுவும் செஞ்சுக்குவேணும், இவ்வளோ தூரம் வந்த பிறகு விட்டுட்டு போக முடியாமல் கதிர் தவிச்சதுனால தான் கதிர் என் கழுத்தில் தாலி கட்டினாரு. அதனால தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி இதில் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் காதலிச்சது ஒருத்தன், அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய வாழ்க்கையில் என்னுடைய தப்புன்னு நான் சொல்லுவேன். அவனை நம்பி நான் மோசம் போயிட்டேன். அவனை நம்பி என்னுடைய பணம் நகையை மட்டும்தான் நான் இழந்து நின்றுட்டு இருந்தேன். நல்ல வேளை அவங்கிட்ட என் வாழ்க்கையை கொடுக்கல, அந்த வகையில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ரொம்பவே அழுகிறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தானே இந்த குடும்பத்தை வருத்தீங்க, ஆனால் நம்ம குடும்பமான போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே கதிர் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காருன்னு இங்கே கோமதி தான் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஏன்னா இதனால் இங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடும், கண்டிப்பாக மாமா கோவப்படுவார். ஏன்னா சொல்லாமல் செய்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்கு பிடிக்க மாட்டுது, தண்டனை கடுமையாக இருக்குது. அதனால் அத்தைக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக எல்லா பழியும் தாமையில சுமத்திக்கிட்டு இங்க கதிரையும் வந்துட்டு நல்ல விதமா தான் சொல்றாங்க. இதனால கதிருக்கு எதுவும் பேச முடியல, கோமதிக்கு எதுவுமே பேச முடியல. இங்க நான் பண்ண தப்புக்கு எதுக்காக 2 குடும்பமும் சண்டை போடணும், எதுக்காக 2 குடும்பமும் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தணும், பண்ணது நான் தானே, எல்லா தப்பையும் நான் தானே பண்ணேன், அதுக்கான தண்டனை நானே அனுபவிச்சுக்கிறேன். இங்க அப்பா பேச்ச மீறி நான் ஒரு பையனை காதலிச்சு அந்த பையனை பண்ணி நம்பி போனது என்னோட தப்பு. அந்த பையனை நம்பி என்னுடைய பணம் நகன்னு ஒட்டுமொத்தமா இழந்தது அதுவும் என்னோட தப்பு. அதே திருச்செந்தூர்ல கதிரை பார்த்தது ஏன் தப்பு, கதிர் கூட நான் போலீஸில் மாட்டினது ஏன் தப்பு, கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது இதே வீட்டில் இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு போய் சொன்னது அதை விட பெரிய தப்பு. இப்போ எல்லாத்துக்கும் மேலே அந்த காணாமல் போன நகை பணத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லி கதிர் அடி வாங்கும் போது கூட அப்போ அமைதியாக இருந்தல, அது இன்னும் பெரிய மகா தப்பு. இதுக்கு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இப்படி நீங்கள் பிரச்சனையில் இப்படி மாட்டிகிட்டு இருக்கும்போதும் நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணும் பொழுதும் என்னால் அதை பார்த்துக்கிட்டு இன்னும் அமைதியாக இருந்துட்டு இருக்க முடியாது. அதுவே என்னை குற்ற உணர்ச்சியில் கொண்டுடும். அதுக்காக மட்டும்தான் உண்மையை சொல்கிறேன். இதுதான் மாமா நடந்தது, இதுதான் மாமா என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய உண்மை. இதை உங்ககிட்ட இனிமேல் மறைச்சி என்ன ஆக போகுது, நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். பெத்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாலேன்னு இவங்க வெறுக்கிறாங்க, அதுவும் சரிதான், வெறுத்து ஒதுக்குறாங்க. இந்த பக்கமும் என்னால் போக முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருந்த இடத்துல என்னை காப்பாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் கதிர். அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியமும் அங்கிருந்தான். ஆனால் அதையும் மீறி சொன்னதுக்கு காரணம் நீங்கள் இவங்க கதிரை வெறுக்கிறதுனால மட்டும்தான். கதிர் பண்ணதை தப்புன்றதுனால தானே அவனை வெறுத்து ஒதுக்குனீங்க.
ஆனால் கதிர் இப்படிப்பட்ட நல்லதை செஞ்சு என் மானத்தையும் என் குடும்ப மானத்தையுமே காப்பாத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நான் வேலைக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லையே மாமா. இப்போ என்ன சொல்றீங்க? இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே கதிருமே என்னை புரிஞ்சுக்கல. கதிருக்காக தான் நான் வேலைக்கு போனன்றத கதிருமே புரிஞ்சுக்காம என்னை பேசிட்டாரு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு மாமா இந்த வீட்டில் இருக்கணும்? இங்கே என்னுடைய அன்பையும் புரிஞ்சுக்காம என்னுடைய பாசத்தையும் புரிஞ்சுக்காம இருக்கிற ஒரு குடும்பம், பெத்த பொண்ணு தப்பு பண்ணிட்டாலேன்னு வெறுக்கிற இன்னொரு குடும்பம், இப்படி ரெண்டுக்கும் இடையில நான் யார்கிட்டையும் பேசாம தவிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் என்னைய பற்றி யாரும் கவலைப்படவும் வேணாம், சிந்திக்கவும் வேணாம். இப்படி ஒருத்தி இருந்தா அப்படின்றதே மறந்துடுங்கன்னு இங்கே ராஜி கடுமையாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்க, என்னடா சொல்கிறா இவ அப்படின்ற மாதிரி கதிர்கிட்ட இங்கே செந்தில் சரவணன் கேட்க, கதிர் எதுவுமே பேசாமல் தலைகுனியஞ்சு நிற்க, இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. பாண்டியன் வந்து கதிர் பக்கத்தில் வந்து, டேய் இங்கே ராஜே சொல்கிறது எல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே தலையாட்டிட்டு நிற்க, இங்கே எதுவுமே பேச முடியாமல் நிற்க. அங்கே அது மட்டும் இல்லாமல் முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் வார்த்தையே வரல. வடிவு அப்படியே அழுக ஆரம்பிக்க, அப்பத்தாவும் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே ராஜி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடின்னு அப்பத்தா கேட்க, நான் எதுக்கு அப்பத்தா பொய் சொல்ல போகிறேன்? என் மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் கதிர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து என்னை காப்பாத்திருக்காரு. இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கியிருந்தாரு. இப்போ வேற வழி இல்லை, நான் சொல்லணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன், அதனால தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க அழுதுட்டு நிற்கிற ராஜி அந்த இடத்துல இருந்து கிளம்பி இங்கேருந்து வெளியில தான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. இது எல்லாமே மொத்தமா பார்த்துட்டு இருக்கேன். ஏ ராஜி எங்க போற அப்படின்னு சொல்லி கதிர் ஓடி வர, இதுக்கப்புறம் நான் இதுக்கு இங்க இருக்கணும்? எனக்குன்னு யாருமே இல்லை, நீங்களும் வெறுக்கிறீங்க, அவங்களும் வெறுக்கிறாங்க. வெறுக்கிற இடத்துல ஒரு பொண்ணால எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? சந்தோஷம்ன்றது அவங்க காட்டுற அன்புலையும் பாசத்துலையும் தானே. அப்படி எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் நான் எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும்? நான் இங்கேருந்து போகிறேன், நான் என்னமோ பண்ணுறேன், எப்படியோ போகிறேன். என்னை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், என்னை பற்றி யாரும் யோசிக்கவும் வேண்டாம். யோசிக்கிற நிலமையில கூட நீங்கள் இருக்க மாட்டீங்க. நான் பாதியில் வந்தவ தானே, பாதியிலே உன்னை விட்டு போகிறேன். என்னை பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற? நீ என்னை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண, பிடிக்காம கல்யாணம் பண்ண உனக்கு எதுக்கு என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை வருது அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்பவே திட்டுறாங்க. திட்டிட்டு ராஜி போயிட்டே இருக்க, ராஜியோட கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு இங்கே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், உங்கள் மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணினேன். மற்றபடி எனக்கும் எங்கள் நானும் ராஜியும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியனும் அதிர்ந்து போய் பார்த்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பத்தை ஓடி வந்து தான் பேரனை கட்டி அணைக்க, டேய் பேராண்டி, நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி என் குடும்ப மானத்தை காப்பாற்றிருக்கடா. இங்கே இவ குடும்ப மானத்தை வாங்கிட்டு போனான்னு நினச்சி மேலே எல்லாரும் இங்கே கோவப்பட்டாங்க. ஆனால் கடைசியில் கல்யாணத்துலேருந்து ஓடி போய் குடும்ப மானத்தை மட்டும்தான் வாங்கியிருந்திருந்தா. ஆனால் அதே நேரம் அங்கே ஒரு பையனால் ஏமாற்றப்பட்டு நின்னா, நடு ரோட்டில் நின்னான்னு இங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவள் இங்கே ஒரு விஷயத்துக்கு கண்ணு காதுன்னு எல்லாமே வச்சு பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவள் வாழ்க்கை அத்தோடு முடிஞ்சு போயிருக்கும். இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவன்டா வந்திருப்பான்? ஏன்டா நீங்களாம் அதை யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? நீங்கள் முத்துவேலு சக்தி வேலையும் பார்க்க இங்கே அவங்க ரெண்டு பேரும் கலங்கி போய் இங்கே ராஜியை பார்க்குறாங்க. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா ராஜிமான்னு எங்கள் முத்துவேல் கேட்க, ஆமாப்பா, இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். இங்கே கதிருக்கும் எனக்கும் எந்த விதமான காதலும் இல்லை, பந்த பாசமும் கிடையாது. இது எல்லாமே இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட நாங்கள் இன்னும் சேர்ந்து கூட வாழ ஆரம்பிக்கலைன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் வடிவு அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. கூடவே செந்திலும் சரி சரவணனும் சரி ரொம்ப அதிர்ச்சியோட எங்கள் கதிரை பார்க்க அங்கே அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி எங்கள் பாண்டியன் உட்கார, இங்கே அதுக்கு பிறகு முத்துவேல் சொல்கிறாங்க, என் பொண்ணோட மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையை நீ பணைய வச்சியான்னு சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இத்தனை வருஷத்துல உன்கிட்ட நான் அன்பா பாசமா, ஏன் உன் குடும்பத்துல இருக்க ஆட்கள் மேல எல்லார் மேலேயும் வெறுப்பு தானே காட்டணும்? அப்படி இருக்கப்போ உனக்கு மட்டும் என்னடா பாசம் எங்க குடும்பத்து மேல? எதுக்குடா இப்படி பண்ணின? இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணி இப்போ நான் எங்க எல்லாரையுமே உங்க குடும்பத்து ஆளுங்க முன்னாடி தலைகுனிய வச்சுட்டல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அப்பத்தா வந்துட்டு, உனக்கு இப்பயும் கூட உன் கௌரவம் தான் முக்கியமா தெரியுதுல, உன் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு முக்கியமா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க சக்தி வேலை எதுவுமே பேச முடியாம நின்றுட்டு இருக்காங்க. பேசின பேச்சுக்கள் அவங்க காலில் விழுந்து காலை கழுவுனா கூட உங்கள் பாவம்லாம் கரையுமான்னு தெரியலடா. இத்தனை வருஷமாக கோமதியை ஒதுக்கி வச்சுருந்தீங்க, தப்பே பண்ணாத எங்கள் ராஜியை ஒதுக்கி வச்சுருந்தீங்க. இவ்வளோ பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் தலை குனிஞ்சு நிற்கிறோமோன்னு வருத்தப்பட்டு நிற்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பத்தை வந்து கண்டபடி திட்டுறாங்க. அதுக்கு உடனே முத்துவேலும் சக்திவேலும் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி பாண்டியன் முன்னாடி நிற்க, பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக எங்கள் ராஜியையும் கதிரையும் பார்க்குறாங்க. எங்கள் ராஜி சொல்கிறாங்க, என்னால் திரும்பவும் எங்கள் கதிர் திட்டு வாங்க வேண்டாம் அம்மா. இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்ககிட்ட
என்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டானே நினைச்சு திரும்ப அவன் மேல நீங்க கோவப்படாதீங்க. நீங்க சொல்லியிருந்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒத்துருக்க மாட்டீங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலையால என் கழுத்துல எங்க கதிர் தாலி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. அது மட்டும்தான் உண்மை. அதை மீறி எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை. இதனால இப்போதே நான் இவருடைய வாழ்க்கையை விட்டு விலகிடுறேன். இனிமே தயவு செஞ்சு என்னை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அதே போல கதிர், நீ எனக்காக வேலைக்கு போகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நீ விருப்பப்படி, உங்க அப்பா விருப்பப்படி நல்லா படி, நல்லா படிச்சு கலெக்டர் ஆகிறதுக்கான வழியை பாரு. என்னை பத்தி நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் இல்லைன்னு நினைச்சுக்கோ. அதுக்கேற்றது போல இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பழகு. உங்க அப்பா உன்கிட்ட எப்போதும் போல இன்னும் நல்லாவே பேசுவாரு. என்னால இந்த குடும்பத்துல இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. உனக்காக நானும் வேலைக்கு போக போறதில்ல. என்னால இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள காயப்படுத்த போறது கிடையாது. நீயும் கோவப்படணுன்ற அவசியம் இல்லை. எங்க மீனாக்கா எனக்கு உதவி பண்ணாங்க தானே, அவங்க மேல நீங்க கோவப்பட்டீங்க மாமான்னு எங்க செந்தில் கிட்டையும் போய் பேசுறாங்க. மீனாக்கா ரொம்ப பாவம். அவங்க என்னைக்குமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைக்கிறவங்க. கெடுதல் நினைச்சு எதையுமே செய்யறது கிடையாது. என்னுடைய நல்லதுக்காக செய்ய போக அது மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்திருச்சு. தயவு செஞ்சு மீனாக்காவை எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி இங்க செந்தில் கிட்டையும் பேசிட்டு இங்க சரவணன் மாமா கிட்ட, சரியான நேரத்துல எனக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க மாமா, அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதே நேரம் எங்க கோமதி பக்கம் வராங்க. அத்தை, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். ஆனால் தூரத்துலேருந்து உங்களை பார்க்கும்போது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வீட்டுக்கு வந்தது பிறகு அதை விட இன்னும் அதிகமாக பிடிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பத்தாவை விட ரொம்ப நல்லா என்கிட்ட நல்லா பழகுனீங்க, நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அந்த விஷயத்த சொல்லாமல் செஞ்சுட்டேன்ற கோபத்தில் நீங்களும் என்னை ரொம்பவே வெறுத்துட்டீங்க. இந்த வெறுப்பே எனக்கு போதும் நான் அதிகமான வெறுப்புகளை இந்த டைமில் நிறையவே சம்பாதிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை. இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வாழவும் பிடிக்கலை. என்னை இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப மனசோடைஞ்சு பேசுகிற ராஜியை பார்த்து பாண்டியன் வருத்தப்பட்டு நிற்கிறாரு. கூடவே சக்திவேலை முத்துவேலையும் பார்க்குறாங்க. என்னை காரணம் காட்டி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள காயப்படுத்த நினச்சிங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஆளால் தான் இப்போ நம்ம குடும்பமானோ நான் கல்யாணத்தை விட்டு ஓடி போனதோட நினைச்சே தவிர அதையும் தாண்டி வேறு எந்த விதமான பிரச்சனைகளும் நம்ம குடும்பத்துக்கு வராமல் இருக்குது. அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில் போக பார்க்குறாங்க. இதை முத்துவேலும் பார்த்துட்டு முத்துவேலு உடனே சொல்கிறாங்க, நெல்லுமா ராஜி அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி கண்ணை தொடச்சிட்டு அழுதுகிட்டே நிற்க எங்கள் கையை பிடிச்சி எழுதிட்டு வராங்க. இப்போ நான் கேட்குறேன், என் பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளா உங்களால் ஏற்றுக்க முடியுமா முடியாதா, இல்லை என் பொண்ணை என் கூடவே வச்சுக்கட்டுமான்னு சொன்ன உடனே எங்கள் ராஜி தன்னுடைய அப்பாவை அண்ணாந்து பார்க்க இங்கே எந்த பதிலும் பேச முடியாமல் பாண்டியன் நின்றுட்டுருக்கேன். உங்ககிட்ட தான் கேட்குறேன், என் வீட்டு பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளா இனிமேலாவது ஏற்றுக்க முடியுமா? நீயாவது சொல்லுப்பா. நீ என் பொண்ணை உன் மனைவியாக உன்னால் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்கும்போது இங்கே கதிருக்கும் எந்த பேசுறதுன்னு தெரியாமல் நிற்க பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த நிமிஷத்துலேருந்து எங்கள் ராஜி எங்கள் வீட்டு பொண்ணு. அவள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் எங்கள் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் என்றைக்குமே எங்கள் வீட்டு மருமகன்ற பந்தம் உடஞ்சி போக போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டு மகளாகவும் மருமகளாகவும் இருப்பான். அதுக்கு நான் பொறுப்பு. அவள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான பொறுப்பை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியை கதர் நீயே போய் ராஜியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜியை வந்து பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க. ராஜி அழுதுகிட்டே நிற்கிறத பார்க்க, உன்னை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெறுத்துட்டோன்றதுக்காக இவ்வளோ பெரிய முடிவெடுத்து எல்லாரையும் விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா ராஜிமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜி ரொம்பவே அழுக. கதர் சொல்கிறாங்க, நம்ம கல்யாணம் இவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரியும் நீ நினைக்கிற மாதிரியும் விருப்பப்படாமல் நடந்த கல்யாணம் இருக்கலாம். உனக்காக பிடிச்சோ பிடிக்காம நான் செய்யாமல் இருந்திருக்கலாம், செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நான் உனக்காக செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக பிடிச்சு செய்ய போகிற விஷயமா தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ நினச்ச மாதிரியும் நான் நினச்ச மாதிரியும் நம்ம வாழ்க்கை இனிமேலாவது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. அது வரைக்கும் நீயும் கொஞ்சம் அமைதியாயிரு, நானும் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த முத்துவேலும் கையெடுத்து கும்பிட்டு கண் கலங்கி நிற்க எங்கள் பாண்டியன் எதுவுமே பேசாமல் உள்ள தன்னுடைய மருமகளை கூட்டிகிட்டு போக இங்கே இதை பார்த்தா அப்பத்தாவுக்கும் வடிவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இந்த பிரச்சனைக்கு இதாவது ஒரு முற்றுப்புள்ளியாக கிடைச்சதே நினச்சி அவங்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் சக்திவேலு வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கான்னு அந்த அதிர்ச்சியிலேருந்து மேல முடியாமல் எங்கள் குமாரும் சக்திவேலு நின்றுட்டுருக்க முத்துவேலும் வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. தன்னுடைய மகளை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அதே நேரம் எங்கள் ராஜ்யம் உள்ளே போக இங்கே பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. அதே நேரம் எங்கள் ராஜ்யம் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு யோசிக்கிறாங்க, இந்த ஊர்க்காரங்களுக்காக ராஜ்யம் ஒதுக்கி வச்சோம், இப்போ திடீர்னு இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்களோன்ற மாதிரி யோசிக்க அப்பத்தான் வந்து திரும்ப வந்துட்டாங்க. திரும்பவும் ஊர்க்காரவங்க மற்றவங்க அப்படின்ற மாதிரி பேசாத, ஊரில் இல்லாத ஒன்றும் நம்ம வீட்டில் நடக்கலை, எல்லார் வீட்லேயும் நடக்கிறதான் நம்ம வீட்லேயும் நடந்திருக்கு. நீ வேணா ஊரில் 4 வீட்டுக்கு போய் பாரு, அவங்க பொண்ணுங்க கூட அவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. 4 நாள் மற்றவங்களுக்காக கோவப்படுற மாதிரி காட்டிக்கிட்டாலும் 5வது நாள்
இங்கே தன்னுடைய மகளை விட்டு பிரிய மனம் இல்லாமல் அவங்கள கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சுக்க தான் செய்கிறாங்க. இது எல்லார் வீட்லேயும் நடக்கத்தான் செய்யுது. நீ மட்டும்தான் ஊரில் பெரிய ஆளு, நம்ம பண்ண 4 பேருக்கு தெரிஞ்சிருன்ற ஒரு பயத்தில் இப்படி உன் மகளை விட்டு விலகி விலகி போற. கொஞ்சம் நீயே நல்லா உட்காந்து யோசிச்சு பாரு பாண்டியா. நீ ஏன் உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பத்தா உள்ள போக முத்துவேல் அதே யோசனையில தான் உட்காந்துருக்காரு. அதே போல அங்க வீட்டுக்குள்ள போற ராஜி அழுதுட்டே இருக்க. இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் அழுக கூடாதுமா, நீ பண்ணது தப்பு இல்லதான். நான் தான் இவ்வளவு பெரிய விஷயத்த புரிஞ்சுக்காம, அதை நான் பத்தி எதையுமே தெரிஞ்சுக்காம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், உன்னை திட்டிட்டேன், உன்னை காயப்படுத்திட்டேன். இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் உன் மேல வெறுப்ப காட்டினதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க பாண்டியனும் ஃபீல் பண்ண. இதுக்கப்புறம் ராஜியை கஷ்டப்பட விடாம பாத்துக்கணும்னு எங்க பாண்டியன் கோமதி கிட்ட சொல்ல, கோமதியும் கலங்கி போய் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிமிஷத்துல கூட நம்மளை பத்தின விஷயத்த எதையுமே சொல்லாம தாமலையில பழிய போட்டுக்கிட்டாலே அப்படின்னு கோமதி ரொம்ப வருத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் எங்க ராஜியை பார்த்துட்டு கதிரும் இங்கே தன்னுடைய அம்மாவை மாட்டி விடாம தாமலையில பழிய போட்டுக்கிட்டு, அதே நேரம் தனக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்து எங்க ராஜியை நினைச்சு ரொம்ப பெருமையோடையும் அதே நேரம் சந்தோஷத்தோடையும் இங்க ராஜியை பார்த்துட்டே இருக்காங்க கதிரும். அதுக்காக மன்னிப்பு கூட கேட்கவும் செய்யறாங்க ராஜி கிட்ட.